வணக்கம் பிள்ளை. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்டெட் தேர்வுக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய நீர்வீழ்ச்சிகள்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு என் சிவகுமார் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார் யூடியூப் சேனல் ஞாபகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸாகவே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதான் ஷார்ட்கட் பொறுத்தவரை எப்பயும் சொல்கிற ஒரு ஜெனரல் டிப்ஸ் தான். நோட்டில் எழுதி வச்சு வீக்லி 2 தடவையாச்சு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து ஷார்ட்கட் வந்து ஞாபகமாக இருக்கும். இன்றைய திருக்குறள் பார்க்கலாம். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய ருணல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதோட டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா, பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கையேந்துவதை விட கொடியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் 229 வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள், அதாவது இந்த ஜாகிரஃபி இருக்குது பார்த்தீங்களா, புவியியல் டைப்பில் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மேட்ச்சில் வந்து இந்த மாதிரியான மாவட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதன்மையாக நம்ம தெரிஞ்சுப்போம் எந்தெந்த மாவட்டங்கள் என்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தருமபுரியில் ஒகேனக்கல் இருக்குது, திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம் குற்றாலம், தேனியில் கும்பக்கரை சுருளி, நாமக்கல்லில் ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்தரின் பைக்காரா, சேலத்தில் கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். இங்கே பாருங்கள், கோவையிலையும் ஒரு குற்றாலம் இருக்குது, சரிங்களா, நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்க திருநெல்வேலியில் இருக்க குற்றாலம் மட்டுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. கோவையிலும் ஒரு குற்றாலம் இருக்குது. திருப்பூரில் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருபரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இதெல்லாமே வந்து முக்கிய நீர்வீழ்ச்சிகள். இப்போ இந்த வீடியோவில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஷார்ட்கட் டிப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து திருப்பூரில் வந்து திருமூர்த்தி, நீலகிரியில் வந்து கேத்தரின் பைக்காரா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் தான். திருப்பூர் திரு, ஸோ அந்த பேருக்கு முன்னாடி எப்பயுமே வந்து சொல்லுவாங்க திருப்பூர் வந்து திருப்பூர் திரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து திருப்பூர் திரு அப்படின்றது வந்து கேத்ரினாவுடன், அதாவது அவருடைய மனைவியோட நீலகிரிக்கு வந்து பைக்கில் வந்து போகிறாரு அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஷார்ட்கட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் அப்படின்னும் போது நம்ம திருப்பூரை ஞாபகம் வச்சுக்க முடியும். திரு அப்படின்ற போது நம்ம திருமூர்த்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது இங்கே வந்து கேத்ரின் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ கேத்தரின் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி நம்ம நீலகிரிக்கு போகிறது. அடுத்தது பைக்கில் அப்படின்னும் போது நம்ம பைக்காரா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தருமபுரிக்கு ஒகேனக்கல், மதுரைக்கு வந்து குட்லாடம்பட்டி. ஸோ இது சும்மா நார்மலாக சொல்லலாம். தருமபுரினா ஓகே, மதுரைனா குட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தையாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ தருமபுரி அப்படின்போது ஓகே அப்படின்போது ஒகேனக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மதுரைன்றது குட்டுன்னும் போது அப்போ நம்ம குட்டை ஞாபகம் வச்சுக்கணும். குட்லாடம்பட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்து சேலம் வந்து கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார். இப்போ வந்து நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, கிளி மாம்பழம் விருந்து சாப்பிட்டு ஐயனார்கிட்ட போச்சு அப்படின்றது தான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ கிளி அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நம்ம கிள்ளி அப்படின்றத கிள்ளியூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மாம்பழம், அதாவது மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சேலம் தான். ஸோ அப்போ சேலத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது விருந்து அப்படின்னும் போது நம்ம விருதுநகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து ஐயனார்கிட்ட போச்சு, ஸோ ஐயனார் சாமிகிட்ட போச்சு அப்படின்னும் போது நம்ம ஐயனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது கோயம்புத்தூர், இதில் கொஞ்சம் அதிகமாகவே நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அதனால் கொஞ்சம் ஷார்ட்கட் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வாணி வைதேகி, இவங்க பேர் வந்து வாணி, இவங்க பேர் வந்து வைதேகி, இவங்க 2 பேரும் கோவை குற்றாலம். அப்போ கோவை குற்றாலத்தில் என்ன பண்ணுறாங்க, சங்குன்றது இதுதான் சங்கு. இந்த சங்கை வந்து பூமியில் சும்மா மண்ணில் பதிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதில் வாணி அப்படின்றது வந்து சிறுவாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாருங்கள் வாணின்ற இங்கே வருது பாருங்கள், அதனால் நம்ம சிறுவாணின்றது ஞாபகம் வச்சுக்க முடியும். வைதேகின்றது வைதேகி, இந்த அந்த ஆல்ரெடி இருக்க பேர். கோவை அப்படின்னும் போதே நமக்கு கோயம்புத்தூர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் குற்றாலம் அப்படின்னும் போது கோவை குற்றாலமும் நமக்கு இங்கே சேர்ந்து வருது. அப்போ கோவை குற்றாலம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து சங்கு அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செங்கு அப்படின்றத இந்த 3 வார்த்தைக்கு மட்டும் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, சங்கு அப்படின்னு வரும், சரிங்களா. செங்கு சங்கு, ஸோ அதனால் வர்றதால நம்ம செங்கு வந்து பதிச்சு விளாட்னாங்க அப்படின்றதால செங்குபதி அப்படின்றத நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இந்த கோயம்புத்தூர், வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை, குற்றாலம் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் மூலமாகவே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது கன்னியாகுமரியில் வந்து
திருவரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை அப்படின்னு இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான். இந்த 2 பேர் வந்து பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் வந்து அவங்க வட்டப்பாறை அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து வட்டமாக இருக்கிற ஒரு பாறைங்க, வட்டப்பாறையில் வந்து என்ன பண்ணாங்க, உலக்கையால் அடித்தாங்க. அதுதான். ஸோ கன்னிகள் என்ன பண்ணுறாங்க, திரு, காளி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வட்டப்பாறை அப்படின்ற ஒரு பாறைக்கு மேலே வச்சு அந்த உலக்கை இருக்குது பார்த்திங்களா, இதுதான் உலக்கை. இந்த உலக்கையால் என்ன பண்ணாங்க, அடித்தாங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஷார்ட்கட்டு. இப்போ கன்னின்னும் போது நம்ம கன்னியாகுமரி ஞாபகம் வச்சுக்க முடியும். திருன்னும் போது திருப்பரப்பு, காளி அப்படின்றது காளிகேசம், உலக்கை அப்படின்றது உலக்கை இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது வட்டப்பாறை அப்படின்றத வட்டப்பாறை. ஜஸ்ட்டு ஸ்டோரி ஞாபகம் வச்சா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுவே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து படித்து ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். பட் ஆனால் இப்படி வைக்கும் போது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து கடைசியானது, இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டோரி வைஸாக புரிஞ்சுன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். தேனியில் வந்து கும்பங்கரை, சுருளி. அடுத்தது திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம், கல்யாண தீர்த்தம். நாமக்கல்லில் வந்து ஆகாய கங்கை. இது 3மே இருக்குது. இது எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து தேனி சுருளிங்க. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஜோதிடர். இவர் வந்து ராசி சொன்னதை பழிக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி சுருளின்றது தான் இவரோட பேர். சரிங்களா, இவர் வந்து ஒரு ஜோசியர். இவர் என்ன சொல்கிறாரு, கும்பராசியுடையவர்களே நீங்கள் வந்து குற்றால தீர்த்தம் சாப்பிட்டு அங்கே இருக்கிற நாமத்தை நீங்கள் பூசுனீங்கன்னா ஆகாய கங்கையோட அருளை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அதாவது தேனி சுருளி என்ன சொல்கிறாரு, கும்பராசியுடையவர்களே நீங்கள் குற்றாலத்தில் போய் தீர்த்தம் குடிச்சிட்டு அங்கே இருக்கிற நாமத்தை பூசினீங்கன்னா ஆகாய கங்கையோட அருளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சொன்னதை நம்ம எப்படி நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, தேனி அப்படின்னும் போது தேனி எடுத்துக்கலாம். சுருளி அப்படின்னும் போது இங்கே இருக்க சுருளி வந்துருச்சு. அடுத்தது கும்பம் அப்படின்னு கும்பராசி அப்படின்னே கும்பக்கரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் மலை அது மோஸ்ட்டாக எங்கே திருநெல்வேலி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ஜென்ரலான கான்செப்ட் அது. அப்போ திருநெல்வேலி அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கணும். சரிங்களா, தீர்த்தம் அப்படின்றது கல்யாண தீர்த்தம்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நாமம் பூசுறது, நாமம்னா நாமக்கலை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆகாய கங்கையோட அருள் கிடைக்கும் அப்படின்னோடனே நம்ம இங்கே ஆகாய கங்கையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இது. நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஐடியாஸ்லாம் கிடச்சிருக்கும். சிலவங்க ஃபீல் பண்ணலாம், இதை படிக்கிறதுக்கு லெசனே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுடைய விருப்பம். நான் உங்களுக்கு எளிதாக படிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்களாம். நம்மளோட இதில் படைப்பில் வந்து திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். இதில் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பயனடைங்க, உங்களை வந்து பூஸ்டப் பண்ணிக்கோங்க. அந்த நாலேஜ் தமிழ் இதில் வந்து சட்டம் படிக்கிறதுக்கு தேவையான ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபிசி போன்ற வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் லா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பேராக்ஸு. ஸோ சட்டம் படிக்கிறவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து வேறு யாருக்காவது வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சட்டம் தேவைப்படுதோ இல்லை அட்வைஸ் தேவைப்படுதுனா நீங்கள் இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க பார்த்து பயனடையட்டும். அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் இதில் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஸோ பார்த்து பயனடைங்க. இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் தான், அவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் ரிங் பட்டன் வந்து முக்கியமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். மேலும் நம்ம சோஷியல் மீடியாஸ் இங்கே இருக்க நிறைய லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து போடுவோம். அதான் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு இந்த சிஎன்பிஐ ஸ்பாக்கில் வந்து நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் தான் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அவங்கள ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டில் மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.